வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கீக் கோகுல் யூடியூப் சேனல். நான் உங்கள் கோகுல். இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அப்டேட்டுகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி நம்ம வாட்ஸ்அப்பில் டார்க் மோடை எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப்பில் பார்த்திங்கன்னா டார்க் மோடு பார்த்திங்கன்னா இப்போ எனேபிள் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு எப்போயுமே பார்த்திங்கன்னா ப்ளைனாக இருக்கும், ஒயிட் கலராக இருக்கும், மேலே பார்த்திங்கன்னா க்ரீன் கலராக இருக்கும். நைட்டில் நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறப்போ உங்களோட கண் பார்த்திங்கன்னா இரிட்டேட் ஆகும். அந்த ஒயிட் கலர் பார்த்திங்கன்னா டைரெக்டாக உங்கள் கண்ணில் படுறப்போ உங்கள் கண்ணுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி நைட் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்கள் கண்ணுக்கு இரிட்டேட்டிங் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாட்ஸ்அப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டார்க் மோடு எனேபிள் பண்ணியிருக்காங்க. டார்க் மோடு அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா பிளாக் கலராக மாற்றிடும், டெக்ஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலராக மாற்றிடும். இது நீங்கள் நைட்டு யூஸ் பண்ணுறப்போ உங்கள் கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்காது. இப்போ வாங்க எப்படி நம்ம வாட்ஸ்அப்பை டார்க் மோடு எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை எப்படி டார்க் மோடை எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒயிட் கலராக ஸ்க்ரீன் இருக்குது, உங்களுக்கு இப்போ நார்மல் மோடில் இருக்குது, டார்க் மோடு எனேபிள் பண்ணலை. டார்க் மோடை எனேபிள் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு டிஸ்பிளே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா டார்க் மோட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த டார்க் மோட் அப்படிங்கிற டாகிள் பட்டனை எனேபிள் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் டார்க் மோடுக்கு எனேபிள் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பிளாக் கலராக மாறிடுச்சு. மாறினதுக்கப்புறம் திரும்பி இப்போ வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம். வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பிளாக் கலராக மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒயிட் கலராக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பிளாக் கலராக மாறிடுச்சு. இது இப்போ நம்ம மொபைலில் டார்க் மோடை எனேபிள் பண்ணனால ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப் நார்மல் மோட்லேருந்து டார்க் மோடுக்கு எனேபிள் ஆகிடுச்சு. எப்போவுமே நீங்கள் டார்க் மோடாக எனேபிள் பண்ணுறான்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட் ஆனோன்னு உங்கள் இப்போ மொபைலில் டார்க் மோடு எனேபிள் ஆகிற மாதிரியும், காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டார்க் மோட் அதே டிசேபிள் ஆகிற மாதிரி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டார்க் மோட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. டேர்ன் ஆன் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த ஷெட்யூல் டைமிங்கை செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் டார்க் மோடாக இருக்கணும், எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் நார்மல் மோடுக்கு இருக்கணும் அப்படிங்கிற டைமிங் இந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ வாட்ஸ்அப் நார்மல் அக்கௌண்ட்டில் எப்படி டார்க் மோடை எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நார்மல் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டில் எப்படி டார்க் மோடை எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். நார்மலாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நார்மல் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா டார்க் மோடை எனேபிள் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத கொடுக்குற மாதிரி இருக்கும். அது எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட் வச்ச மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கீழே ஓப்பன் ஆகும். இல்லை செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ், சேட்ஸ், நோட்டிஃபிகேஷன், டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இல்லை சேட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே டிஸ்பிளே, தீம்ஸ் அண்ட் வால்பேப்பர் அப்படின்னு சொல்லி 2 க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதில் தீம்ஸ் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி தீம் நீங்கள் வச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்குது. அதாவது லைட், டார்க்கா, இல்லை சிஸ்டம் டிஃபால்ட்டா அப்படின்னு கேட்குது. சிஸ்டம் டிஃபால்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் என்ன தீம் நீங்கள் செட் பண்ணிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாற் போல் மாறிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைல் டார்க் மோடை எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நான் சிஸ்டம் டிஃபால்ட்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே வாட்ஸ்அப் நார்மல் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் மோடுக்கு எனேபிள் ஆயிடுச்சு. அப்படி இல்லை நீங்கள் லைட் மோடு அப்படின்னு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே உங்கள் மொபைலில் டார்க் மோடு எனேபிள் ஆகிருந்தாலும் உங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா லைட் மோடில் தான் இருக்கும். அதே நீங்கள் உங்கள் தீம்ஸில் டார்க் மோட் அப்படின்னு சொல்லிட்டு எனேபிள் பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் மொபைல் லைட் மோடில் இருந்தாலுமே உங்கள் வாட்ஸ்அப் டார்க் மோடில் தான் இருக்கும். அதாவது நீங்கள் இந்த இடத்துல கஸ்டமைஸாக நீங்கள் என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் நார்மல் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். டார்க் மோட் வேணுனாலும் டார்க் மோட் வச்சுக்கலாம், லைட் மோட் வேணுனாலும் லைட் மோட் வச்சுக்கலாம், சிஸ்டம் டிஃபால்ட் வேணுனாலும் சிஸ்டத்தில், அதாவது மொபைலில் என்ன மோடில் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல போல் ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் இந்த சிஸ்டம் டிஃபால்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ எப்படி ஆண்ட்ராய்ட் மொபைலில் எப்படி இதை எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ ஐஃபோனில் எப்படி இதை எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஐஃபோனில் எப்படி டார்க் மோடை எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் செலக்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா லைட் அண்ட் டார்க் மோடு அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்கள் எப்போயுமே டார்க் மோடு வேணுனாலும் டார்க் மோடு செலக்ட் பண்ணிக்கலாம், லைட் மோடு வேணுனாலும் லைட் மோடு செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஆட்டோமேட்டிக் அப்படின்னா நீங்கள் நைட்டு ஒரு 6 o'clock ஒரு சாயங்காலம் ஒரு 6 மணி ஆனோன்னா அதுவே பார்த்தீங்கன்னா டார்க் மோடு ஆன் ஆகிக்கும்.
காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி ஆனால் அதே வந்து பார்த்தீங்கன்னா லைட் மோடுக்கு வந்து ஆன் ஆகிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் மொபைலில் வந்து லைட் மோட் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து டார்க் மோட் எனேபிள் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து டார்க் மோடுக்கு வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைல் ஆட்டோமேட்டிக்காக டார்க் மோடில் தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம வாட்ஸ்அப் அப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா டார்க் மோடில் இருக்குது. அதாவது என்னோடய மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் மோடை தான் எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அதுவே ஆட்டோமேட்டிக்காக டார்க் மோடுக்கு வந்து எனேபிள் ஆயிடுச்சு. நம்ம ஐஃபோன் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இதை வந்து கஸ்டமைஸை செலக்ட் பண்ண முடியாது. உங்கள் மொபைல் என்ன மோடில் ஆக்டிவாக ஒர்க் ஆகுதோ அதுக்கு தகுந்தாற் போல் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே வாட்ஸ்அப் வந்து டார்க் மோடுக்கும் லைட் மோடுக்கும் மாறிக்கும். நீங்கள் வந்து எப்போயுமே டார்க் மோடு தான் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம செட்டிங்ஸில் போய் டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸில் வந்து சேஞ்ச் பண்ணோம் பார்த்தீங்கன்னா டார்க் மோடுக்கு, அந்த மாதிரி நீங்கள் எப்போவுமே டார்க் மோடில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப் எப்போயுமே டார்க் மோடில் இருக்கும். இல்லை ஆட்டோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் மொபைல் எப்படி மாறுதோ அதுக்கு தகுந்தாற் போல் டார்க் மோடுக்கு மாறிக்கும். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் வாட்ஸ்அப் ஆப்பை வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்டேட் பண்ணுங்கள் புதுசாக. ஏன்னா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்க் மோடை வந்து வாட்ஸ்அப் ஐஃபோன் ஆப்புக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆப்பை அப்டேட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபியூச்சர் வந்து தெரியும். ஒன்ஸ் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு எந்த மோடில் சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு தகுந்தாற் போல் வாட்ஸ்அப்பும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோடுக்கு வந்து சேஞ்ச் ஆகிக்கும். இதுதான் எப்படி ஐஃபோனில் வாட்ஸ்அப் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் டார்க் மோடை ஐஃபோனில் எனேபிள் பண்ணணும். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இதே போல் நிறைய வீடியோக்கள் வர இருக்குது. உங்களுக்கு ஏதேனும் வீடியோக்கள் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எங்களை எதுவும் சோஷியல் நெட்வொர்க் ஃபாலோ பண்ணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் மற்றும் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.